அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய விருப்பங்களையும் நாம் நாவில் சொல்வதற்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா அதை அறிந்து கொண்டு நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு 3 சிறந்த திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு புதிய பிறையினுடைய தொடக்க நாட்களில் இருக்கோம். அதாவது இன்றைக்கு பிறை 3. இந்த 3வது பிறையில் மக்ரீபுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த 3 திக்ருகளையும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா உங்களுக்கு தேவையான அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்று கொள்வான். அது பண தேவையாக இருந்தாலும் சரி அல்லது மன தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் உணர்ந்து நாவல சொல்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் உங்களுக்கு பரக்கத்தான மாதமாக இருக்கணும். கையில் பணம் அதிகமாக புழங்கணும். நம்முடைய வருமானங்களில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும். அதிகமான லாபத்தை கொடுக்கணும். எல்லா திசைகளிலிருந்துமே நமக்கு பரக்கத் வரணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கணும். எல்லாமே நல்லதாக நடக்கணும். தொட்டதெல்லாம் வெற்றியாகணும். இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். இன்று இரவுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த அளவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன வஜீஃபா அப்படின்னா 3 விதமான திக்ருகள் இருக்குது. முதல் திக்ரு ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மாஹுவ அஹ்லுஹு, சிறந்த செலவாத். இதை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த செலவாத்தை நம்ம ஒரு தடவை ஓதணும் அப்படின்னா 1000 வானவர்கள் 1000 நாட்கள் நம்முடைய நன்மைகளை எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு செலவாத். எனவே இந்த ஒரு செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரீபில் புதிய பிறையினுடைய மக்ரீபில் நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த மாதம் முழுக்க இதனுடைய ரஹ்மத் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நிறைவான நல்ல அமல் செஞ்ச ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, செலவாத்து ஓதி ஒரு மாதத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னாலே சுப்ஹானல்லாஹ் நமக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். அல்லாஹ்வினுடைய அருட்கொடையிலேயே நம்ம இருப்போம். அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த செலவாத்தை நீங்கள் இன்றைக்கு மக்ரீபுக்கு ஓதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹ்வை புகழணும் இல்லையா? 2வது என்ன ஒரு சிறந்த ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்வை புகழணும். சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக, எங்களுடைய ரப்பே நீயே தூய்மையானவன், உனக்கே புகழ் அனைத்தும். இதை விட சிறந்த வார்த்தை இல்லை அல்லாஹ்வை புகழ்கிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். இதையும் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கி பாருங்கள். அல்லாஹ் தஆலா அதிகம் அதிகம் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் பணத்தை கேட்டாலும் தருவான், நீங்கள் சந்தோஷத்தை கேட்டாலும் தருவான், ஆரோக்கியத்தை கேட்டாலும் தருவான், அழகை கேட்டாலும் தருவான். எதை நீங்கள் கேட்டாலும் அதை உங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுப்பான். அதனால் அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கோங்க. இதில் ரப்பனா அப்படிங்கிற துவா கபூல் ஆகக்கூடிய ரகசிய வார்த்தையும் இருக்குது. அதனால் இன்னும் கூடுதலான சிறப்பு நமக்கு கிடைக்கும். எனவே இதை நீங்கள் சொல்லிக்கோங்க. அடுத்தது இறுதியாக லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக, வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உன்னிடமே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இதில் சிறந்த களிமாவும் இருக்குது, சிறந்த இஸ்திக்ஃபாரும் இருக்குது. இன்றைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய 3மே முத்தான திக்ருகள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய திக்ருகள். ஏன்னா செலவாத்தை ஓதிடுறோம், இன்னும் இஸ்திக்ஃபாரையும் செஞ்சிடறோம், அல்லாஹ்வையும் புகழ்ந்துடுறோம். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? சுப்ஹானல்லாஹ். இதை நீங்கள் இன்றைக்கு மக்ரீபுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இந்த 3 திக்ரையுமே 3 முறை நீங்கள் ஓதுங்க, போதுமானது. இன்னும் இந்த ஒரு பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, மறுநாள் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். தாராளமாக இதை ஓதலாம், எல்லா நாள்லையுமே ஓதலாம். ஆனால் அந்தந்த சிறப்பு நாட்களில் ஓதணும் அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பு நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு திக்ரை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. நீங்கள் மனசில் நினச்சாலே அல்லாஹ் உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவான். அது மட்டும் இல்லை, 8 நிமிஷத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த மேஜிக்கை நிகழ்த்தக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அப்படியே அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.